தமிழ் சினிமாவின் முகத்தையே மாற்றிய இயக்குனர் இமயம் பாரதி ராஜா மறைந்து பல நாட்கள் கடந்திருந்தாலும் அவரை சுற்றிய சர்ச்சைகள் மட்டும் இன்னும் ஓய்ந்த பாடில்லை. அவர் இயக்கிய திரைப்படங்களை விட அவரது இறுதி நாட்களும் குடும்பத்தில் நிலவியதாக கூறப்படும் பிரச்சனைகளும் தான் தற்போது சமூக வலைதளங்களில் அதிகம் பேசப்பட்டு வருகின்றன. குறிப்பாக பாரதி ராஜாவின் இறுதி அஞ்சலி நிகழ்வில் நடந்த ஒரு சம்பவம் ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. பல வருடங்களாக பாரதி ராஜாவின் நெருங்கிய நண்பராக இருந்து வந்த கங்கை அமரன் அவரது மனைவியை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு எல்லாரும் விட்டுட்டு போயிட்டீங்களே, அனாதையாக விட்டுட்டீங்களே என்று கூறிய காட்சி இணையத்தில் காட்டுத்தீ போல பரவியது. அந்த ஒரு வீடியோவை பார்த்த பலரும் பாரதி ராஜா கடைசி காலத்தில் உண்மையிலே தனிமையில் வாழ்ந்தாரா, குடும்பத்தினர் அவரை கவனிக்கவில்லையா, அவருடைய வாழ்க்கையின் இறுதி அத்தியாயம் சோகமாக முடிந்துவிட்டதா என்ற கேள்விகளை எழுப்ப ஆரம்பித்தனர். பாரதி ராஜாவின் ஒரே மகனான மனோஜின் திடீர் மறைவு அவரை மிகப்பெரிய அளவில் பாதித்ததாக நெருங்கியவர்கள் பலரும் கூறியுள்ளனர். மகனை இழந்த துயரத்தில் இருந்து அவர் முழுமையாக மீளவே இல்லை என்றும் அந்த வேதனை அவரது உடல்நிலையும் பாதித்ததாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையே குடும்ப உறவுகள், சொத்து விவகாரங்கள், மருமகள் நந்தனா, மகள் ஜனனி தொடர்பான பேச்சுக்கள் என பல்வேறு தகவல்கள் சமூக வலைதளங்களில் பரவி வந்தன. இறுதி சடங்கில் கூட சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதாக வெளியான தகவல்கள் ரசிகர்களை மேலும் குழப்பமடைய செய்துள்ளது. தற்போது பாரதி ராஜாவின் தம்பி ஜெயராஜ் முக்கிய விளக்கம் ஒன்றை அளித்துள்ளார். அவர் கூறுகையில், அண்ணாவை குடும்பத்தினர் கவனிக்கவில்லை என்பது முற்றிலும் தவறான தகவல். அண்ணியும் குடும்ப உறுப்பினர்களும் அவரை மிகவும் அக்கறையுடன் பார்த்து கொண்டார்கள். கடைசியாக அவர் இறப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்பு அண்ணியின் சொந்த குடும்பத்தில் ஏற்பட்ட அவசர சூழ்நிலை காரணமாக தேனிக்கு செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் அதற்கு முன்பே அண்ணாவை கவனிக்க தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருந்தார்கள். ஆனால் கடைசி நேரத்தில் யாரும் இல்லாத சமயத்தில் அண்ணன் பாரதி ராஜாவின் உயிர் பிறந்த சம்பவத்தை பார்த்த கங்கை அமரன் உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிட்டார். அவருக்கு அண்ணா மீது இருந்த பாசம்தான் அந்த வார்த்தைகளாக வெளிப்பட்டது. பின்னர் நடந்த உண்மை நிலையை அவரிடம் விளக்கிய போது அவரும் புரிந்து கொண்டார் என்று தெரிவித்துள்ளார். உண்மையில் கங்கை அமரன் பேசியது கோபத்தில் அல்ல, பாசத்திலிருந்து வந்த வேதனை என அவரது நெருங்கிய வட்டாரங்கள் கூறுகின்றன. பாரதி ராஜாவும் இளையராஜா, கங்கை அமரன் குடும்பமும் பல தசாப்தங்களாகவே நெருங்கிய உறவில் இருந்தவர்கள். அந்த அளவுக்கு நெருக்கமாக பழகிய ஒருவர் இறுதி நேரத்தில் தனியாக இருந்தார் என்று தெரிந்தபோது கங்கை அமரனின் மனவேதனை வார்த்தைகளாக வெடித்திருக்கலாம் என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இதற்கிடையே நடிகர் ராதாரவி அளித்த பேட்டியும் புதிய விவாதத்தை உருவாக்கியுள்ளது. அதில் அவர் மகன் மனோஜின் மறைவு பாரதி ராஜாவை மிகவும் பாதித்தது, சில குடும்ப பிரச்சனைகளும் அவரை மனதளவில் பாதித்தன என்று கூறியிருந்தார். ராதாரவியின் இந்த கருத்தும் தற்போது சமூக வலைதளங்களில் மீண்டும் வைரலாகி வருகிறது. ஏற்கனவே இறுதி சடங்கில் நடந்ததாக கூறப்படும் சம்பவங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் அவரது பேட்டி மேலும் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. பாரதி ராஜாவை விட அவரது குடும்பம்தான் இப்போது பேசுபொருள். தமிழ் சினிமாவுக்கு 16 வயதினிலே முதல் மரியாதை, கருத்தம்மா, அலைகள் ஓய்வதில்லை போன்ற காலத்தால் அழியாத படைப்புகளை கொடுத்த பாரதி ராஜா இன்று இல்லை. ஆனால் அவர் மறைந்த பிறகும் அவரது பெயர் தொடர்ந்து செய்திகளில் இடம்பெறுகிறது. துரதிருஷ்டவசமாக அது அவரது சாதனைகள் காரணமாக அல்ல, குடும்பத்தை சுற்றிய சர்ச்சைகள் காரணமாக. இதனால் பல ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் ஒரே கருத்தை பதிவிட்டு வருகின்றனர். தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய மொழியை கற்றுக் கொடுத்த மனிதரை அவரது படைப்புகளுக்காக நினைவு கூற வேண்டிய நேரத்தில் குடும்ப சர்ச்சைகள் தான் தலைப்புச் செய்தியாக மாறியிருப்பது வேதனை அளிக்கிறது என அவர்கள் வருத்தம் தெரிவித்து வருகின்றனர். பாரதி ராஜாவின் வாழ்க்கை ஒரு சாதனையின் வரலாறு என்றால் அவரது மறைவுக்கு பிறகு எழுந்திருக்கும் இந்த விவாதங்கள் புகழ் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் குடும்ப உறவுகளின் சிக்கல்களை அது எப்போதும் தீர்த்து வைக்காது என்பதை மீண்டும் நினைவூட்டுவதாகவே பார்க்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.